ஹலோ உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மதுரை வனிதா. இன்னைக்கு என்ன தலைப்புனாங்க, சொந்தக்காரங்களே எனக்கு வேணான்னு சொல்கிற தலைப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னடா திடீர்னு இப்போ சொந்தக்காரங்களே வேணாம் சொல்கிறாங்களே, என்ன காரணம் நீங்கள் கேட்கலாம். நம்ம கஷ்டப்பட காலத்தில் நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு உறுதுணையாக வந்து நிற்கிறது தான் சொந்தம் பந்தம். 4 காசு சம்பாதிச்ச பின்னாடி நல்லா இருக்கிற காலத்தில் வந்து நிற்கிறவங்க சொந்தக்காரங்க கிடையாது. கஷ்டப்பட காலத்தில் வந்து நிற்கிறவங்க தான் சொந்தக்காரங்க. இதுவே எங்கள் பாப்பா பிறந்த பின்னாடிங்க ஒருத்தர் கூட சொந்தக்காரங்க எவனும் வந்து என் பிள்ளைய வந்து பார்க்கல. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ், நானும் என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ். சரி, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ பாப்பா பிறந்துருச்சு. சின்ன குழந்தை என்னங்க செய்யும் சொல்லுங்க? எங்கள் மேலே கோவம் தாங்களும் இருக்கலாம், அது எங்கள் மேலே நீங்கள் கோவப்படலாம். ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஏன் அவங்கள பார்க்க வரல? ஒரு சின்ன பிள்ளை பிறந்தது, என் பிள்ளைய யாருமே பார்க்க வரல, என்னன்னு கூட கேட்கல. இப்போ எங்கள் பாப்பாவுக்கு வயசு 11 வயசு. இப்போ என்ன சொல்கிறாங்க, சொந்தக்காரவங்க பார்க்க வரதான், இதுக்கு யார் என்னது தெரியல. பார்க்க வந்தால் தானே தெரியும். இப்போ நான் தூக்கி உழைச்சி என்னப்பா ஏற்பான்னு பேச அம்மா, நம்ம அம்மா, அம்மாச்சி, தாத்தான்னு தெரியும். என்னானே தெரியாத உறவு வந்து என்னான்னு கூட கேட்காம நீ எப்படி இருக்க ஏது இருக்க இது பார்க்கவே வராமல் இருந்தா குழந்தைக்கு எப்படி பாசம் வரும் நீங்களே சொல்லுங்க. ஒரு விசேஷம்னு பத்திரிக்கை கொடுப்பாங்க. பத்திரிக்கை கொடுக்குறவங்க நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு நீ ஏன் வந்து பத்திரிக்கை கொடுக்குற? ஒரு ஸ்டேட்டஸ் பிரகாரம் பத்திரிக்கை கொடுக்கணும். கஷ்டப்படுறோம் தெரிஞ்சு வந்து பத்திரிக்கை கொடுத்துற. இவ்வளோ நகை போட்டவங்கள இப்படி கும்பிட்டு வாங்க விசேஷம் கூப்பிட்றீங்க. நாங்கள் வெறும் கயிறை போட்டு கயிறை போட்டு போகிறவங்கள அங்கே வரப்போ பார்த்துருவாங்க, நாங்களும் பார்ப்போம். பார்த்துட்டு கிட்டக்க வாரப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, தெரியாத ஆளு அங்கே வரவங்களை பார்த்து எங்களை பார்த்துட்டு எங்களை கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் தெரியாதவங்களா வாங்குவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நகை இருக்கணும், காசு பணம் இருக்கணும், அப்போ நீங்கள் மதிக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் ஏன் எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து உங்களோட விசேஷத்துக்கு எங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்க? நான் கேட்குறேன். ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் கஷ்டப்படலாம், ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நான் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டவனா இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோட பேர் ஸ்மைல் வனிதா. யூடியூப்பில் என் பேர் ஸ்மைல் வனிதா. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. ஒவ்வொரு படியாக ஏறி சபரிமலை படிக்க இது சொல்லுவாங்க, ஐயப்பன் கோயில் படிக்கட்டு சொல்லுவாங்களே, அப்படி மாதிரி படிக்கட்டா ஒரு படிக்கட்டா ஏறி வந்து இப்போ கொஞ்சம் பரவலாத நிலைமையில் நான் உட்காந்துருக்கேன். எதுக்குங்க? நம்ம உழைச்சி சாப்பிட்றோம், யாரோட கையை ஏந்தி நம்ம பிச்சை எடுக்கலை. நம்ம உழைச்சி சாப்பிட்றப்போ நம்ம ஏன் யாருக்கும் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? சொந்தக்காரங்கன்னா இருக்காங்க, என்ன செஞ்சு கிழிச்சாங்க? ஒன்றுமே செய்யலை. ஒரு கஷ்டப்பட காலத்தில் நம்ம ரொம்ப மடங்கி கீழே விழுந்துட்டோம். ஒரு 5000 10,000 காசு கேட்டால் கூட ஐயோ இந்த காசு கேட்டுன்னா வர வேலையை விட்டுருங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லிடுவாங்க. காசு கேட்கக்கூடாத உடம்பு முடிச்சிருமா, இல்லாட்டினா உடம்பு என்ன ஆகும்? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை மட்டும் பார்த்து பழகி விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். எதுக்கு எங்களை மாதிரி ஆளுக்கிறோம் அந்த பத்திரிக்கை கொடுக்குறீங்க? நான் கேட்குறேன். இதை பார்த்து நான் புரிஞ்சு நடந்துக்கிட்டேங்க. யார் வீட்டுக்கு நான் போக வேணாம், யார் நம்ம வீட்டுக்கு வர வேணாம். அவங்க வீட்டுக்கு போக வேணாம், அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர வேணாம். எனக்கு பசிச்சா நான் சாப்பிட போகிறேன், உனக்கு பசிச்சா நீ சாப்பிட போகிற. சொந்தம் பந்தன்றது சும்மா ஒரு சினிமாவுக்கு ஒரு விளம்பரத்துக்குன்னா பேசலாம். பொது நடைமுறையில் இது சாத்தியமாகிறது கிடையாது. எல்லாரும்
மனச்சாட்சியை தொட்டு நினச்சி பாருங்க. பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒருத்தர் பெரிய பணக்காரனாக இருக்கிறப்ப சொந்தக்காரங்களை மதிப்பானா? எப்படி மதிப்பான்? ஒரு காரில் போய் இறங்கி போங்க, கை இப்படி வரும். நடந்து போங்க, இப்படி போய் வாங்கி. இதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டே. இப்போ நான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறானா, வீட்டு வேலை பார்க்குறானா, சாப்பிட்றானா, வீடியோ போடுறானா, ஏன் அளவில் நான் உட்காந்து போதும். சொந்த கடையெல்லாம் பார்த்து ஓஞ்சு போயிட்டு நான் சாமின்ட்டு எந்த விசேஷத்துக்கும் போகிறதும் இல்லை, யாரும் கூப்பிட்றதும் இல்லை. இதோட வேண்டாம். அசிங்கப்பட்டு நம்ம விசேஷம் போகிறத விட அசிங்கப்படாமல் வீட்டிலே இருந்துடும். இது முழுக்க முழுக்க எனக்கு நடந்த சம்பவம். இது யாருடைய மனசை புண்படுத்தலை. உங்களுக்கு சொந்த பந்தம் நல்லா அமைஞ்சிருக்கலாம், நல்லபடியாக இருந்திருக்கலாம், அதான் நான் குறை சொல்லலை. எனக்கு நடந்த மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரிங்களாங்க? யாரும் மனசை புண்படுத்தலை. எனக்கு என்னுடைய நடந்த சம்பவத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரிங்க உறவுகளே, என்னுடைய வீடியோ பாருங்கள். ஸ்மைல் மனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.